next, I would like to call upon Apple Impex. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னுடைய பேர் ரமணகுமார். நான் திருச்சியில் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது வாட்டர் கண்டிஷனர். ஸோ இந்த இரிகேஷன் லைனில் நாங்கள் 20 வருஷமாக இருக்கோங்க. ஸோ நாங்கள் பயன்படுத்துறது வந்துங்க ஒரு அயனைசேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் வாட்டர் கண்டிஷனர். இந்தியாவில் 30,000 பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கடந்த 23 வருஷமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்தியாவில் 30,000 ப்ளஸ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி தான் அதிகமான கிளைண்ட்ஸை உள்ள கம்பெனி. விபிகால் வாட்டர் கண்டிஷனர் இது வந்து பேசிக்காக அவங்க யூகேலேருந்து இம்போர்ட் ஆகுதுங்க. ஸோ அங்கேருந்து இம்போர்ட் ஆகி மகாராஷ்டிராவில் ஃபேக்ட்ரி வச்சு இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து சவுத் பார்த்துட்டு இருக்கேன். பொதுவாக வந்து வாட்டர் கண்டிஷனர் பற்றி இப்போ யார்கிட்டயும் பேசினா அவங்க கேட்குற முதல் கேள்வி எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நிறைய எக்ஸிபிஷன்லாம் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம், ஸ்டால் போட்டிருக்கோம். அவங்களுக்காக தான் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பேர்லாம் போட்டு இது வந்து சரியாக கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ இது ஃப்ளெக்ஸ்லேயே நாங்கள் வந்து காப்பி பண்ணது. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 மாவட்டத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துங்க இந்த ஹாலில் வாட்டர் கண்டிஷனர் வந்து பவுல்ட்ரி கேட்டலுக்காக நாங்கள் வந்து புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ தான் ஸ்டாலில் வச்சுருக்கேன், பார்க்குறவங்க வந்து பாருங்கள். ஸோ இந்த வாட்டர் கண்டிஷனர் வந்துங்க உங்களுக்கு எக்கனாமிக்கலாக சீப்பாக இருக்குங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரேட் வந்து 37,000 ரூபா. ஸோ அதுதான் சார் பேசிக் ரேட். அதுலேருந்து உங்களுக்கு மோட்டர் எஸ்பிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வரும். ஸோ இதை என்ன செய்யணும், இசிபிஹெச்சை ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கும். மெயினாக வந்து இந்த வாட்டர் கண்டிஷனர் என்னென்ன வேலை செய்யணும்னா, நெக்ஸ்ட் கோழியோட எடையை அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழியாக இருந்தால் கோழியோட எடையை அதிகரிக்கும். ஸோ ஜீரண சக்தி அதிகப்படுத்திடுங்க. ஸோ இதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி அயனைசேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி ஜீரணமானுச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிடும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முட்டையோட வெயிட்டும் வந்து அதிகமாகுங்க. முட்டை ஓடு வந்து உடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழியோட இறப்பு வீதம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து மாறிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமான இறப்பு வீதம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா கேல்சியம் மெக்னீசியம் அது வயிற்றுக்குள்ளே போகும்போது சரியாக ஜீரணம் ஆகாது. அப்போ தான் வந்து அதிகமான வந்து மார்டாலிட்டி வரும். ஸோ அதை வந்து குறைக்க முடியும் உங்களால். பட் இதே வந்து இந்த அயனைசேஷன் டெக்னாலஜி என்ன பண்ணணும்னா கால்சியம் மெக்னீசியம் வந்து பிரேக் பண்ணுங்க, உப்பை உடைக்காது, குறிப்பிட்ட மெகா ஹெர்ட்ஸில் தண்ணியில் உள்ள மூலக்கூறுகளை பிரிக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து கரண்ட்டை தான் பயன்படுத்துகிறோம். கரண்ட் இல்லாமல் எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யாதுங்க. எஸ்பெஷலி கால்சியம் மெக்னீசியம் தான் பிரேக் பண்ணுங்க. அப்போ சோடியமும் தனியாக தான் நிற்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து உங்களுக்கு நிப்பிள்ளையும் உப்பு கட்டாது, நல்ல ஜீரணம் ஆகும் கோழிகளுக்கு. ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போட்டிருக்கோங்கிறதுக்காக உள்ள ஸ்லைடுங்க. இவ்வளோ பேருக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம், டொமஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கோழி பண்ணைக்கு நாமக்கல்லில் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ வெங்கீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 20 வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்னேகா 60 வாங்கியிருக்காங்க. சிம்ரன் குரூப் மத்திய பிரதேஷ் 180 வாங்கியிருக்காங்க இவங்க. ஸோ இந்தியாவில் உள்ள பெரிய கோழி பண்ணைகள் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டிஷனர் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க. நோ கெமிக்கல், நோ சால்ட், நோ கரப்ஷன். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் இல்லாதனால வந்து விவசாயிங்க வந்து இதை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணையில் உள்ள எடுத்த ஃபோட்டோ. ஸோ இவங்க வந்து ஒரு 50,000 கோழி வளர்த்துட்டு இருக்காங்க, முட்டை கோழி. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து 2-3 போர்லேருந்து மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க் போகுது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு டேங்க்லேருந்து கீழே வர இடத்துல போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ மேலேருந்து கீழே வர இடத்துல போட்டிருக்கோம். சாதாரணமாக வந்து மோட்டர் கீழேருந்து மேலே பம்ப் பண்ணுறது தான் போடுவோம் நாங்கள். ஸோ இவங்க எஸ்பெஷலி வந்து எங்களுக்கு 3 போர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை சேர்ந்து ஒன்றா வந்து 5 ஷெட்டுக்கு பிரியணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து மேலேருந்து கீழே வர இடத்துல போட்டிருக்கோம், டவுன்ஃபால். ஸோ இது எங்களுடைய பேராமீட்டர்ஸ் இதுங்க. அது உங்களுக்கு எழுத்து சின்னதாக இருக்கும், நான் என்னன்னு சொல்லிடுறேங்க உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு போடக்கூடிய மாடல் அது. எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் வந்து 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். 5 இயர்ஸ் வாரண்டி உண்டு உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் ஃபோன் நம்பர் குறிச்சுங்க, ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். Thank you, sir.